வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. வாழ்க வளமுடன். ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் இன்பத்து பாலில் 118வது அதிகாரமான கண் விதுப்பழிதல் என்ற தலைப்பில் உள்ள குறள்களுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம். கண் விதுப்பழிதல் என்ற அதிகாரத்தில் உள்ள முதல் குறளுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம். வாருங்கள் அன்பர்களே. அதிகாரம் கண் விதுப்பழிதல். குறள் 1171. கண்தாம் களழுவதெவன்கொலோ தண்டானோய் தாம் காட்ட யாம் கண்டது. கண்தாம் களழுவதெவன்கொலோ தண்டானோய் தாம் காட்ட யாம் கண்டது. முதலில் உலகியல் விளக்கம் காண்போம். தீராத இக்காம நோய் கண்கள் காட்ட யாம் கண்டதால் விளைத்தது. அவ்வாறிருக்க காட்டிய கண்கள் இன்று அன்பு கொண்டு உணராமல் துன்பத்தால் வருந்துவது ஏன்? இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம். கண்கள் புறத்தே காண்கின்ற காட்சிகளில் மயக்குண்டு சிக்குண்டு மரணம் என்கிற நோயை கண்டு, இதற்காகவா இந்த கண்களை பெற்றோம்? அகத்தே இறைவனை காண வேண்டிய கண்கள் புறத்தே கண்டு துன்பத்தில் உழல்கிறதே என்று கண்கள் அழுகின்றன. மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன். கண்கள் புறத்தே காண்கின்ற காட்சிகளில் மயக்குண்டு சிக்குண்டு மரணம் என்கிற நோயை கண்டு, இதற்காகவா இந்த கண்களை பெற்றோம்? அகத்தே இறைவனை காண வேண்டிய கண்கள் புறத்தே கண்டு துன்பத்தில் உழல்கிறதே என்று கண்கள் அழுகின்றன. நன்றி அன்பர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர். வாழ்க வளமுடன்.